Good morning, guys. This is day 15, December 15, 2025. I just woke up. காலைல ஒரு 11:30 தான் எழுந்திரிச்சேன். எழுந்திரிச்சிட்டு இப்போ போய் சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டேன். மணி இப்போ கரெக்டாக 12 ஆச்சு. இன்னும் ப்ரஷ் பண்ணல, எதுவுமே பண்ணல. மதியானம் 12 ஆயிடுச்சு. நேற்று போயிட்டு வந்தது எனக்கு ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகிடுச்சு. வீட்டுக்கு வந்து தூங்கலான்னு பார்த்தா இந்த பக்கத்து வீட்டில் ஏதோ ஆடோ வளர்க்குறாங்க போல். நைட்டு ஃபுல்லாக டம்முன்னு இடிச்சு சவுண்டு ஏதோ மேலே எங்கள் ஓட்டு மேலே தான் ஏதோ டம்முன்னு ஏதோ விழுகிற மாதிரி நைட்டு ஃபுல்லாக தூக்கமே வரல. ஆக்சுவலாக இது ஒரு லாஸ்ட்டு ஒரு 4-5 நாளாகவே இது போயிட்டு தான் இருக்குது. நான் தான் அதை பெருசாக கண்டுக்கல. சரி ஏதோ பூனைக்கு நம்ம மேலே ஓடுது போல் அப்படின்னு. நேற்று ரொம்ப ஹெவியாக வரவும் எனக்கு இதுக்கு மேலே முடியலலான்ற மாதிரி காலைல 4 மணிக்கு தான் தூங்கவே செஞ்சேன். சும்மாவே எனக்கு தூக்கம் வராது, இதில் இது வேறன்னு இருந்துச்சு. இன்றைக்கி இனிமேல் தான் பிளான் பண்ணி எல்லாம் பண்ணணும். இன்றைக்கி எப்பயும் போல் 2 வீடியோ எடிட்டிங், இன்ஸ்டாகிராமுக்கும் யூடியூபுக்கும் வீடியோ எடிட் பண்ணணும், ஜிம்முக்கு போயிட்டு வரணும். இதை தவிர வேறு எதுவும் பிளானும் வச்சுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி. ஏன்னா இதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். ஏன்னா நேற்று சைக்கிளிங்லாம் போயிட்டு வந்து அதெல்லாம் உட்காந்து ப்ராசஸ் பண்ணி எடிட் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிரும். இன்ஸ்டாகிராமுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒரு நரேஷன் எழுதி பேசணும். இன்றைக்கி வீடியோ எடுக்கவே மூடில், ஒரு மாதிரி ரொம்ப லோவாக இருக்குது. மென்டலி ஃபிசிக்கலி ரெண்டுலேயும் எக்ஸாஸ்ட் ஆகிட்டேன். பட் ஸ்டில் ஹாவ் டு டூ எவ்ரிதிங் ரைட். மார்னிங் ரொட்டீன்லாம் முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம பேசுகிறேன். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சிட்டேன், எக் ரைஸ் சாப்பிட்டேன், வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இப்போ தான் எடிட்டிங்க்கு உட்காந்துருக்கேன். ஒரு மாதிரி மைண்டே சரியில்லை. ஃபோனை உட்காந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டே உட்காந்துட்டேன். இப்போ தான் யூடியூப் வீடியோ ஃபஸ்ட்டு எடிட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஒரு ஐடியா கிடைக்கும் இன்ஸ்டாகிராம் லாக்கு, அப்புறம் எடிட் பண்ணலான்னு பார்த்து உட்காந்துருக்கேன். யூடியூப் உட்காந்து எடிட் பண்ணலான்னு உட்காந்தா நான் எடுத்த ஃபுட்டேஜ் மட்டும் 40 நிமிஷத்துக்கு வருது. இந்த 40 நிமிஷத்தை எடிட் பண்ணி முடித்தா எப்போ முடிப்பேன்னு தெரில. இதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் வேறு எடிட் பண்ணணும், அதுக்கப்புறம் சிக்கனை சமைக்கணும், ஜிம்முக்கு வேறு போகணும். மணி 3:15 ஆச்சு. ஒரு மாதிரி வெறுப்பாக இருக்குது. என்னன்னு தெரியல, இன்னைக்கு காலையிலேருந்தே ஒரு மாதிரி ரொம்ப டல்லாக இருக்குது. மேபி நேற்று ரொம்ப ஓவராக என்னை புஷ் பண்ணிட்டேனா என்னன்னு தெரில, ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆன மாதிரி இருக்குது. பட் ஸ்டில் இன்னைக்கு ப்ராமிஸ் பண்ணதை பண்ணி தானே ஆகணும். இன்னும் அவங்ககிட்ட ஒரு 15-16 நாள் தான் இருக்குது. ஸோ எப்படியாவது பல்ல கடிச்சிட்டு டெய்லி பண்ண வேண்டியதை பண்ணிடணும். என்ன ரொம்ப மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குன்னா, என் லைஃப் தான் இவ்வளோ நாள் வேஸ்ட் பண்ணிட்டோன்றது ரொம்ப மைண்டில் போட்டு ரிப்பீட்டேட்டிவாக தோணிக்கிட்டே இருக்குது. நம்ம தப்பான டிசிஷன் ரொம்ப தப்பாக எடுத்துட்டோமோ, எல்லாரும் நம்மளை பற்றி சொன்னது கரெக்டு தானோன்ற ஒரு எல்லாரும் நம்மளை பற்றி பேசுனது எல்லாமே கரெக்டு தானோ, நம்ம ஒன்றுத்துக்கும் உதவாக்காரன் தானோ அப்படின்ற ஒரு தாட் திரும்ப வந்துட்டே இருக்கு. சரி, நான் பேசுகிறது கேட்குதான்னு தெரில. நான் அப்புறம் பேசுகிறேன். மணி 6:30 ஆயிடுச்சு. வெறும் யூடியூப் வீடியோ மட்டும்தான் எடிட் பண்ணி போஸ்ட் போட்டிருக்கேன். இன்றைக்கி காலைல எழுந்திரிச்சதுலேருந்து. ஃபர்ஸ்ட் மீல் சாப்பிட்ருக்கேன், செகண்ட் மீல் சிக்கனும் ரைஸும் சாப்பிட்டேன். இப்போ சாப்பிட்டு முடிச்சு கரெக்டாக 6:30 ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் வீடியோ எடிட் பண்ணி போஸ்ட்டு போடணும் கண்டிப்பாக. அது என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ளேயாவது அதை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜிம்முக்கு போயிட்டு வந்துட்டு சாப்பிட்ணும். இப்போ இந்த இன்ஸ்டாகிராம் வீடியோ எடிட் பண்ணுறது தான் ஒரு மாதிரி தலைவலியாக இருக்குது. அதை முடிச்சிட்டேன்னா அடுத்து ஜிம்முக்கு போகிற வேலை போயிட்டு வந்துடலாம். போயிட்டு அதுவும் ஜிம்முக்கு இந்த டைம் தான் ரொம்ப பீக்கு. இப்போ நிறைய பேர் கூட்டமாக இருப்பாங்க ஜிம்மில். ஸோ ஜிம்மில் வீடியோ எடுக்கிறதும் அது ஒரு பக்கம் ஒரு மாதிரி இருக்குது, எடுக்கணுமே அப்படின்னு. சரி பரவாயில்ல. இன்னைக்கு அட்லீஸ்ட் மேண்டட்ரி ஒர்க்ஸு, யூடியூப் வீடியோ எடிட் பண்ணுறது, இன்ஸ்டாகிராம் வீடியோ எடிட் பண்ணுறது, ஜிம்முக்கு போகிறது, மெயினாக இந்த 3 வேலையை கரெக்டாக பண்ணிடணும். யூடியூப் வீடியோ வேலை முடிச்சாச்சு, போஸ்ட்டும் போட்டாச்சு. அதே மாதிரி இப்போ இன்ஸ்டாகிராம் வீடியோ எடிட் பண்ணி போஸ்ட்டு போட்டுட்டு அப்படியே நேராக ஜிம்முக்கு கிளம்பணும். ஃபோனில் வேறு சார்ஜ் வேறு இல்லை. சார்ஜ் போட்டால் தான் போய் வீடியோ எடுக்க முடியும். சரி ஓகே, என்னன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கடை எடிட்டை பண்ணுறேன். மணி இப்போ 8 ஆச்சு. இப்போ தான் இன்ஸ்டாகிராம் ரீலே எடிட் பண்ணி போஸ்ட்டு போட்டேன். அடுத்து ஜிம்முக்கு போகணும். ஜிம்முக்கு போயிட்டு வந்துட்டா முடிஞ்சிச்சு, இன்றைக்கி அந்த வேலையே முடிஞ்சிச்சு. ஆனால் ஒரு மாதிரி இருக்குது. ஃபோன்லேயும் சார்ஜ் இல்லை, 40% தான் இருக்குது. வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரில. பேசாமல் இப்படி பண்ணிடவா, நீ போயிட்டு பெருசாக வீடியோ எடுக்கல, பட் சார்ஜ் இருக்கிற வரைக்கும் வீடியோ எடுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் வீடியோ சீக்கிரம் முடிஞ்சுன்னா நீங்களே புரிஞ்சுக்கோங்க ஃபோனில் சார்ஜ் இல்லைன்னு.
மணி இப்போ 10:15. இப்போ தான் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருக்கேன். இன்னும் 2 மீல் சாப்பிட்ணும். 2 மீல், அதாவது 150 கிராம் சிக்கனு, 5 எக் ஒயிட்ஸு, அதுக்கப்புறம் 2 வாட்டி ஒரு 600 to 700 கிராம்ஸ் ரைஸு எடுத்துக்கணும். 2 வேளையாக பிரித்து சாப்பிட்ணும். எங்கள் அம்மா சோத்தில் வேறு தண்ணி ஊற்றிட்டாங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, சிக்கனும் எக் ஒயிட்ஸ் மட்டும் இப்போ சாப்பிட்டுட்டு வெளியே போய் ஏதாவது கார்ப் லோட் பண்ணணும். பக்கத்தில் ஒரு ரோட்டு கடை ஒன்று இருக்குது. அதுவும் 10 மணிக்கு மேலே இருக்குமான்னு தெரில. ஏன்னா நான் இப்போ சாப்பிட்டு முடிக்க 11 11:30 இருக்குமான்னு தெரில. அப்படி இல்லைன்னா மாடுதாவணி சைடு தான் போகணும். அங்கே போயிட்டு சாப்பிட்டுட்டு இந்த நாளை முடிக்கிறோம். நல்லா கைஸ், திஸ் இஸ் மை லாஸ்ட் மீல். ஆக்சுவலாக வெளியே போய் கடையில் இட்லி தோசை ஏதாவது சாப்பிட்றலான்னு தான் பார்த்தேன். அப்புறம் வீட்டிலேயே வாழைப்பழம் இருந்துச்சு. ஸோ கார்ப்ஸுக்கு இதை எடுத்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். இதை சாப்பிட்டு முடிக்கவே ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆயிரும். இப்படிலாம் சாப்பிடக்கூடாது. ஆக்சுவலாக நீ இவ்வளோ ப்ரோட்டீன்லாம் ஒரே மீல்லையே போட்டு அமுக்கக்கூடாது. பட் வேறு வழி இல்லாதனால இன்றைக்கி இப்படி சாப்பிட்றேன். இன்றைக்கி அவ்வளோதான். வீடியோவே கட் பண்ணால் ரொம்ப குட்டியாக தான் வரும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி. ஏன்னா பெருசாக ஒன்றுமே பண்ணல. ஸோ இன்றைக்கி முடிச்சுக்குவோம் நாள் இதோட. Day 15 have successfully completed. இன்னும் 16 days to go.